ஒரு நர்ஸு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு விசித்திரமான பிணத்தை பார்க்குறாங்க. அந்த பிணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை அவங்க ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதில் பாஸ்வேர்ட் போட்டு லாக் ஆகிருக்கு. வேறு வழி இல்லாமல் அந்த இறந்து போனவரோட கண்ணை ஓப்பன் பண்ணி ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை அன்லாக் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு விசித்திரமான ஆப்பை லீஸா பார்க்குறாங்க. அந்த ஆப்பில் அவர் எப்போ இறந்து போக போகிறாருன்னு டைம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆப்பை பார்த்தது லீசாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அவங்களும் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுபடி பார்த்தா அவங்களுக்கு இன்னும் ஒரு நாள் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு அந்த ஆப் காட்டுச்சு. இதனால் அவங்க அந்த ஆப்பை உடனே அவங்க ஃபோனில் இருந்து டெலீட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால டெலீட் பண்ணவே முடியல. இதனால் ரொம்ப கோபமான லீசா அவங்க ஃபோனை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க ஒரு ஃபோன் வாங்குறாங்க. அவங்க காசை கொடுத்துட்டு வெளியே வரத்துக்குள்ளே அந்த ஃபோன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னென்னு அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எந்த ஆப்பை பார்த்து அவங்க பயந்து ஃபோனை உடைச்சாங்களோ அந்த ஆப் தானாகவே இந்த மொபைல் ஃபோனில் வந்திருக்கு. அவங்க பயந்து போய் அவங்களோட காரில் போய் உட்காடுறாங்க. அந்த ஆப் படி பார்த்தா அவங்களுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு அந்த ஆப் காட்டுச்சு. இவங்க அதிலே பயந்து உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி இருக்க காரோட கண்ணாடியில் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான கை வந்து அவங்கள பிடிக்கிற மாதிரி வந்துச்சு. அந்த நிமிஷம் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதே ஆப்பை அவங்களோட ஃப்ரெண்ட் ஜாக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாரு. அவங்க 2 பேரும் உட்காந்து இது ஏதோ ஒரு பில்லி சுனியோ இல்லாட்டினா மந்திரக்கட்டாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. தென் அவங்க 2 பேருமே ஒரு ஃபாதர் கிட்ட போகிறாங்க. அங்கே அந்த ஃபாதர் முன்னாடி காலத்துலலாம் அரக்கர்கள் வந்து மனுஷங்களுக்கு சாபம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு பழைய கதையை அவுத்துடுறாரு. அந்த ஃபாதர் இதுக்கெல்லாம் ஒரே வழி அந்த ஆப்பை மாற்றுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவங்க 2 பேருமே ஒரு ப்ரோக்ராமரை போய் பார்த்து அந்த ஆப்பில் சில மாற்றத்தை கொண்டு வராங்க. அவர் அந்த ஆப்பில் சில மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க 2 பேர்த்தோட வாழ்நாளை 90 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆக்குறாரு. இதனால் அவங்க அந்த சாபத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிதான் நினச்சி பெருமூச்சு விடுறாங்க. ஆனால் அதே சமயம் ஜாக் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். அங்கே பக்கத்தில் இருக்க கேபினில் ஒரு பொண்ணு அழுகிற சவுண்டு கேட்குது. அது என்னன்னு அவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு வெறும் காலோட அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் அவன் வந்து அவனுக்கு முன்னாடி நின்று அதே சமயம் அங்கே இருக்க லைட் எல்லாமே தானாகவே ஆஃப் ஆகுது. அவன் பயந்துட்டு அவனோட டார்ச் அடித்து பார்க்க போகிறான். அந்த செகண்ட் அவன் மேலே பாஞ்சிடுறான்.